முத்து வந்து ஜீவா கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்க மேடம், நீங்க வந்து எங்க வீட்ல சொன்னீங்கன்னா மட்டும் தான் எல்லாருமே நம்புவாங்க. இல்லன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ப்ளீஸ் எனக்காக நீங்க அந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க. "சரிங்க முத்து, எனக்குமே அவங்க 2 பேத்துக்கிட்டயும் டீல் பண்றது நெறையா இருக்கு. அதனால நானும் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூடயே அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஜீவா முத்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மனோஜ்க்கும் ரோஹிணிக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது. ரோஹிணி வந்து மனசுக்குள்ளேயே, "இவ எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தா? ஒருவேளை உண்மையெல்லாம் தெரிஞ்சு முத்து தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானா? ஒருவேளை சவாரிக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்களா என்னமோ தெரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஜீவா வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. விஜயா வந்து ரோஹிணி கிட்ட பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, "என்ன ரோஹிணி, இதெல்லாம் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. மனோஜ் வந்து என் பையன் வந்து எவ்வளவு தப்பு பண்ணாலும் நான் வந்து மன்னிச்சு ஏத்துப்பேன். ஆனா நீயும் வந்து சேர்ந்து இப்படி பண்ணியிருக்கல." ரோஹிணி வந்து மனசுக்குள்ளேயே, "அச்சச்சோ, இப்ப நம்ம ஆன்ட்டி கிட்ட என்ன பதில் சொல்றது?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்றாங்க. "ஆன்ட்டி, அந்த 30 லட்ச ரூபா ஜீவா கொடுத்ததெல்லாம் உண்மைதான். இப்ப நாங்க வீடு வாங்குறோம்னு சொன்னோம்ல, அந்த 30 லட்ச ரூபா அமௌண்ட்டை தான் அவங்க கிட்ட கொடுத்துட்டோம். நாங்க லோன் போட்டிருக்கோம்ல, அந்த 30 லட்ச ரூபா வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இந்த மாதிரி பிளான் பண்ணோம். நாங்களே வந்து வீட்டுல உண்மையெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் இருந்தோம். அதுக்குள்ள இந்த முத்து வந்து ஜீவாவை கூட்டிட்டு வந்து உண்மையெல்லாம் சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து என்னங்க ஆன்ட்டி பண்ண முடியும்? இப்ப அந்த 30 லட்ச ரூபாயும் போயிடுச்சு. நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்." அப்படின்றாங்க. விஜயா வந்து என்ன முடிவு பண்ண போறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.